நம்ம சேர்க்கறது எல்லாம் அது பொக்கிஷமாக இருக்குமா. அது எப்படி நம்ம பரலோகத்துக்கு சேர்க்கறது? நம்ம இந்த பூமியில தானே வாழ்றோம், எப்படி பரலோகத்தில் சேர்க்கறது? அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையே நமக்கு கொடுக்குதுல தான் ஆரம்பிக்குது. இயேசு தம்முடைய ஜீவனையே கொடுத்தார். அந்த தேவனாகிய கர்த்தருடைய சித்தம் நிறைவேற, அவருடைய திட்டம் நிறைவேற, அப்போ நம்மவும் கர்த்தருக்காக கொடுக்கும் போது என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்கு, நான் எப்படி கொடுக்க முடியும் யோசிக்காம கர்த்தருக்கு உரியதை கர்த்தருக்கு கொடுக்கும் போது ஆண்டவர் என்ன செய்வாரு? இப்படிதான் பெருக பண்ணுவார். இப்போ கர்த்தருக்காக நம்ம செய்யும் போது நமக்கு என்ன தேவைன்னு யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். யோசிச்சிருக்கீங்களா? நம்ம ஆண்டவரை பின்பற்றலாம், நமக்கு அதனால என்ன கிடைக்குது? இந்த உலகத்துல எனக்கு என்ன கிடைக்கும்? மற்றவங்களுக்கு நம்ம செய்கிற நற்கிரியைகள் நமக்கு என்ன தரும்? சமாதான வாழ்க்கை தரும், நீடித்த வாழ்க்கையை தரும். நம்ம மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? நன்மை செய்கிறவர்களாக, சிறுமைப்பட்டவர்களுக்கு, உபத்திரவப்படுறவங்களுக்கு நம்ம நன்மை செய்கிறவர்களாக காணப்படும். அப்போ நமக்கு வர்ற எல்லாமே நமக்குன்னு வச்சிருக்க கூடாது. எல்லாரும் உட்காருவோம். இந்த நாளிலும் கூட நாம் இந்த 2வது ஆராதனையிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக தேவ வசனத்தை நாம் எல்லாரும் எடுப்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19 - 21 வரைக்கும் உள்ள வசனங்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரம். எல்லாரும் வசனத்தை எடுங்க. ஆமேன். இந்த அதிகாரத்தில் பார்க்குறோம். நாம் இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தப்ப அவங்க சுற்றி சூழ திரளான ஜனங்கள் ஆண்டவரை பின்பற்றி எப்பவும் வந்துகிட்டே இருப்பாங்க. வந்துகிட்டே இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் தேவையான எப்போதும் அவருக்கு நல்ல போதனைகளை கொடுத்துட்டே இருப்பார். அவங்க எப்படி வாழணும், எதை செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படின்னு போதித்து கொண்டே இருப்பார். அதில் ஒரு பகுதி தான் இது. அப்படி அவர் பேசி கொண்டிருக்கும்போது சொல்கிறார் ஆண்டவர், பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். எல்லாரும் அந்த வசனத்தை எடுத்து படிங்க. பூமியிலே உங்களுக்கு, ஆண்டவர் பூமியிலே பொக்கிஷங்களை நம்ம ஏன் சேர்க்கக்கூடாதுன்றாரு? ஆனால் எங்கே சேர்க்கணும்னு நமக்கு சொல்லித்தர்றாரு. 20ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு, பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே வச்சா என்ன செய்யாது? திருடர் திருட மாட்டாங்க. அது எப்படி இருக்கும்? தேவ சமூகத்தில், பரலோக ராஜ்யத்தில் நம்ம சேர்க்கறது எல்லாம் அது பொக்கிஷமாக இருக்குமா. பொக்கிஷன்னா அது யாராலையும் தொட முடியாது, அழிக்க முடியாது, அதை நாசம் பண்ணவே முடியாது. மிகவும் அது ஆண்டவர் நம்ம சேர்க்கறது எல்லாம் பரலோகத்தில் சேர்த்து சேர்த்து வைப்பார். அங்கே திருடரும் இல்லை. ஏன்னா 21ஆம் வசனம் சொல்கிறாரு, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். அப்போ நம்ம பொக்கிஷம், நம்ம பணம், செல்வம், நகை எல்லாமே எங்கே சேர்த்து வச்சுருக்கிறோமோ உங்கள் இருதயம் அங்கே இருக்குமா இருக்காதா? நிறைய சொத்து வச்சுருக்கிறீங்க, அந்த இடத்துல தான் நம்ம இருதயம் கண்டிப்பாக அதை பராமரிக்கணும், செய்ய வேண்டிய காரியங்களை இருக்குதா இல்லையா? இருக்கும். அடுத்து என்னது? நகை வச்சுருக்கிறீங்க, விற்கிற விலைக்கு திருடன் திருடி போகக்கூடாதுன்னு பத்திரமா அதுலேயே தான் நம்முடைய இருதயம் சிந்தனை இருக்கும். அதனால ஆண்டவர் அவங்களுக்கு என்ன சொல்லித்தராருன்னா, உங்கள் பொக்கிஷத்தை எல்லாம் பரலோகத்தில் சேர்த்து வையுங்க. அது எப்படி நம்ம பரலோகத்துக்கு சேர்க்கறது? நம்ம இந்த பூமியில் தானே வாழ்கிறோம், எப்படி பரலோகத்தில் சேர்க்கறது? 2 கொரிந்தியர் 9 6 - 10 உள்ள வசனத்தில் சொல்லியிருக்கு. இந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம், என்னது? விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல. அப்போ கர்த்தருக்கு ஆண்டவர் சொல்கிறாரு பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்க்கணுன்றாரு. நம்ம கர்த்தருக்கு கொடுக்குறவர்களாக இருக்கிறோம். உண்மையாக பொய்யா? நம்ம கிறிஸ்தவமே என்னது தான்? கொடையில் தான் ஆரம்பித்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை தம்முடைய ஜீவனை கொடுத்தபடினால தான் நமக்கு என்ன கிடைச்சிச்சு? இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பு கிடைத்தது. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையே நமக்கு கொடுக்குதுல தான் ஆரம்பிக்குது. இயேசு தம்முடைய ஜீவனையே கொடுத்தார். அந்த தேவனாகிய கர்த்தருடைய சித்தம் நிறைவேற, அவருடைய திட்டம் நிறைவேற, பூமி முழுவதும் எப்படி மாறணும்? தேவனுடைய ஜனங்களாக மாறணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்ததற்கான காரணம் என்ன? சகல ஜனங்களும் கிறிஸ்துவ அறிகிற அறிவை அடையவும், எல்லா மனிதரும் நித்திய ஜீவனை அடைவது கர்த்தருடைய சித்தம். அப்போ அதுக்குன்னா நமக்கு பணம் தேவையா இல்லையா? பொருள் தேவையா இல்லையா? சொல்லுங்க. தேவை. கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புறதுக்கு பணம் தேவை. அது எங்கேருந்து தான் வரும்? நம்ம ஒவ்வொருவரும் கொடுக்கறதான பொக்கிஷம். ஆனால் இந்த பொக்கிஷம் எல்லாம் இவங்க எங்கே போய் பார்ப்பாங்க? பரலோகத்தில் போய் ஆண்டவர் அப்படியே வச்சிருப்பார். அப்போ என்னது? 8ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு, எல்லாவற்றிலும் சம்பூரணம் அடைய பண்ண.
அப்படின்னா எல்லாருக்கும் எல்லாவற்றிலும் சம்பூரணம் அடைய. சம்பூர்ணம்னா நிறைவான ஆசீர்வாதத்தை தருது கர்த்தருடைய சித்தம். அப்படி செய்கிறதுக்கு நம்ம எல்லாருமே எப்படி இருக்கணும்? நல்லா கர்த்தருக்கு உற்சாகமாய் படித்தோம். விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, உற்சாகமாய் கொடுக்கிறவன். நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கு வசனம் சொல்லியிருக்கு, வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான். நீதிமொழிகள் 11 வாசிங்க. 11, 24, 20. ஆமே. இது யாராவது பார்த்துருக்குறீங்களா? பிசினித்தனம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, என்னாலும் அந்த பிசினித்தனத்திலே தான் இருப்பாங்க. கர்த்தருக்காக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எப்படி தான் கொடுக்குறாங்கன்னு தெரியாது, கொடுத்துட்டே இருப்பாங்க. எப்போ பிளான் பண்ணாலும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அது கர்த்தருடைய திட்டம். அப்போ வாரி இறைத்தான் விருத்தி அடைவான். பிசினித்தனம் பண்ணுறவன் என்ன செய்வான்? வசனத்தில் என்ன சொல்லி? தரித்திரர் ஆவாரும் உண்டு. நீதிமொழிகள் 19:17 சொல்லியிருக்கு, ஏழைகளுக்கு கொடுக்கிறவன் யாருக்கு கொடுக்குறானா? சொல்லுங்க எல்லாரும், அந்த வசனத்தை சொல்லுங்க. கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருக்கு. யாருக்கு கடன் கொடுக்குறீங்க? கர்த்தருக்கு கடன் கொடுக்குறீங்க. அப்போ ஏழைகள் நம்ம பக்கத்தில் இருக்கிறாங்களா? சபையில் இருக்கிறாங்களா? ஸ்கூல் திறக்குது, ஃபீஸ் கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பார்க்குறீங்களா? அப்போ அதையெல்லாம் நம்ம தான் செய்யணும். ஆண்டவர் நமக்கு கொடுக்குறாருன்னா எதுக்காக? ஏழைகளுக்கு நம்ம உதவுகிறதுக்காக, இல்லாதவங்களுக்கு கொடுப்பது. அப்போ ஆண்டவர் அதை திருப்பி கொடுப்பார். அப்போ அடுத்து அது மட்டும் இல்லை, நம்ம இதன் மூலம் எங்கே பொக்கிஷம் சேருது? பரலோகத்தில். எல்லாரும் சொல்லுங்க உற்சாகமாக, பரலோகத்தில் பொக்கிஷம் சேருது. அப்போ அடுத்து சத்தியத்தை நம்ம அறிவிக்கிறதுக்கு என்ன தேவை? இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. யாருக்கு? அந்த சீசர்களை உட்கார வச்சு தான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். தீர்க்கதரிசிக்கு உரிய பலன் யாருக்கு ஷேர் ஆகுது? அந்த கொடுத்து உதவினா இல்லை, நமக்கும் அது ஷேர் ஆகுது. எந்த ஊழியத்துக்கு நமக்கும் அது பகிர்ந்து ஆண்டவர் தரவராக இருக்கிறாரு. அடுத்து என்ன பார்க்குறான்? நீதிமானுக்குன்னு சொல்லி நீதிமான் என்கிற ஒருவருக்காக நம்ம செய்கிறது. அது எங்கே கிடைக்குது நமக்கு? அந்த நீதிமானுக்கு வர்ற பலன் யாருக்கு வருது? அந்த கொடுக்குறவங்களுக்கும் அந்த உதவுகிறவங்களுக்கும் வருது. அதே மாதிரி சீஷன் தேவனுடைய மனுஷங்கிற ஒருத்தவங்களுக்கு நம்ம செய்கிற உதவி யாருக்கு வருது? அந்த உதவி அவங்களுக்கு வர்ற பலன் நமக்கும் வருது. அவங்க கொண்டு ஏதோ ஒரு கர்த்தருக்காக செய்கிறாங்க, அதற்குரிய பலன் யாருக்கு இப்போ வருது? நமக்கு. யார் கொடுத்தாங்களோ அவங்க எல்லாருக்கும் வருது. அப்போ அடையாமற் போகான் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். மத்தேயு 14:17 பார்த்தோம்னா, அப்போ இயேசு கிறிஸ்து போதகம் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. 3 நாள் ஆயிடுச்சு, சாப்பிட ஒன்றுமே இல்லை. ஜனங்கள் எப்படி இருப்பாங்க? நம்ம என்ன செஞ்சுருப்போம்? 3 நாளாக உட்கார்ந்துருந்து பிரசங்கம் கேட்குறோம். என்ன செஞ்சுருப்போம்? ஓடுன்னு ஓடி இருப்போம். ஆனால் அவங்க எல்லாம் என்ன செய்யலை? ஓடவே இல்லை. 3 நாளாக உட்கார்ந்துருக்குறாங்க. உட்கார்ந்து அப்போ அவங்களுக்கு எப்படி களைப்பாக இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இவங்களை இனி அனுப்பி விடணும். இந்த பசியோட 3 நாளாக என்ன போஜனம் உண்டாங்க? கர்த்தருடைய வசனத்தை உட்கொண்டுட்டே இருக்காங்க. அவங்களுக்கு பசிக்கல போல். ஏன்னா கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது பசி தெரியாது, பசிக்கல, சோர்வாகல, களைப்பாகல, கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இனி என்ன செய்யணும்? இவங்களுக்கு சாப்பாடை கொடுத்து அனுப்புன்னு சீஷர்கிட்ட சொல்கிறாரு. அப்போ அவங்கள்ட்ட சாப்பாடு இருந்துச்சு. ஒரு சின்ன பையன், அவன் மட்டும் என்ன செஞ்சுருக்கான்? கூட்டத்துக்கு வரப்பா, சபைக்கு வரப்பா அவனுக்குரிய சாப்பாடை கொண்டு வந்திருக்கிறான். எத்தனை? 5 அப்பமும் 2 மீனும். அதை கொண்டு என்ன செய்கிறாங்க? இயேசுக்கிட்ட கொடுக்குறாங்க. அது எப்படி பெருகிடுச்சு? எவ்வளோ பெருகிடுச்சு? 5000, 10,000, 15,000 சாப்பிட்ருக்கணும். புருஷர் மட்டும் 5000ன்னா எப்படி இருக்கணும்? குழந்தை பிள்ளைகள் ஒருத்தவங்க 2 குழந்தைன்னு வச்சாங்க, பெண்கள். அப்போ இவ்வளோ இருக்குமா? ஆண்டவர் பெருக பண்ணுறாரு. அப்போ நம்ம நினைக்கக்கூடாது என்கிட்ட கொஞ்சமாக இருக்குது, இந்த மாதம் வருமானம் எனக்கு பத்தாதா அப்படின்னு நினச்சிட்டு கர்த்தருக்கு கொடுக்கவே கூடாது. ஆண்டவர் எனக்கு பெருக பண்ணுவார். அந்த விசுவாசம் உள்ளவங்களை மட்டும் ஆண்டவர் என்ன செய்வார்? அப்படியே பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறாரு. அப்போ எத்தனை கூட நிறைய மீதி எடுத்தாங்க? 12 கூடை நிறைய. அவங்க கொடுத்தது எத்தனை? 5 அப்பா 2 மீன். எடுத்து எத்தனை கூட மீதி? 12 கூட. இப்போ நம்மவும் கர்த்தருக்காக கொடுக்கும்போது என்கிட்ட கொஞ்சம்தான் இருக்குது, நான் எப்படி கொடுக்க முடியும் யோசிக்காமல்
கர்த்தருக்கு உரியதை கர்த்தருக்கு கொடுக்கும்போது ஆண்டவர் என்ன செய்வார்? இப்படி தான் பெருக பண்ணுவார். அது மட்டுமில்ல, ஆண்டவர் என்ன செய்வார்? பரலோகத்தில் மீதியான பலனையும் தருவார். லூக்கா 6ஆம் அதிகாரம் 38லேருந்து 43 வசனம் பாருங்க. அப்போ என்ன செய்கிறாரு? என்ன வசனம் சொல்லுது? கொடுங்கள். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. கொடுங்கள், கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அடுத்து எப்படி கொடுக்கணுமா? எப்படி கொடுக்கணும்? வசனத்தை வாசிங்க. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே எப்படி கொடுப்பாங்களாம்? நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை என்ன செய்வாங்களாம்? அமுக்கி குலுக்கி. அப்போ ஒரு காப்படி கொடுக்குறீங்கன்னு வைங்க, காப்படி. அந்த காப்படியை அமுக்கி குலுக்கி நல்லா கொடுத்தா எவ்வளோ கொடுக்க முடியும்? சரி, ஒரு அரைப்படி வரேன்னு வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் ஒரு பெரிய அண்டாவில் கொடுக்குறீங்க, ஒரு அண்டா நிறைய கொடுக்குறீங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளோ வரும்? சொல்லுங்க. அமுக்கி குலுக்கி ஆண்டவர் என்ன செய்வார்? அவ்வளவா தருவார். அப்போது நம்ம எப்படி கொடுக்குறவங்களா இருக்கணும்? சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். நம்ம எப்படிப்பட்ட கூட்டம்? பெருக இருக்கிற கூட்டமா சிறுக இருக்கிற கூட்டமா? பெருக. அப்போ நம்ம எல்லாம் என்ன செய்யணும்? பெருக அறுக்கணும். அப்போ எப்படி கொடுக்கணும்? பெருக ஆண்டவருக்கு கொடுக்கணும். அப்போ பரிசுத்தவான்கள், ஒரு சிலர் பரிசுத்தவான்களை குறித்து பார்க்க போகிறோம். அவங்கள உபசரித்ததான ஸ்திரீகள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8லேருந்து 10 வரைக்கும். இந்த வசனத்தை எல்லாரும் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த இடத்துல பார்க்குறோம் எலிசா. எலிசா யார்? தீர்க்கதரிசி. நம்ம எல்லாருக்குமே தெரியும் எலிசா தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசி அவங்க எல்லாம் அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில், நல்ல முந்திய காலத்தில் அவங்க வசதிகளெல்லாம் எப்படி இருந்திருக்கோம்? யோசிச்சு பாருங்கள், எப்படி வசதி இருந்திருப்பாங்க. அதுவும் அந்த தீர்க்கதரிசிகளுக்குடைய அவங்களுடைய ஆசீர்வாதங்கள், அவங்களுடைய மேன்மை பெருக்கம் எல்லாம் அந்த ராஜாக்களை பொறுத்து தான் இருக்கும். அது இஸ்ரவேல் தேசம்தான், இஸ்ரவேல் நாடு தான், தேவனை ஆராதிக்க வேண்டியவங்க தான், யெகோவா தேவனுக்கு பயந்தவங்க தான். ஆனால் ராஜாவை பொறுத்து தான் அவங்க தேவனுக்கு பயப்படுறவங்களா. தேவனுக்கு பயந்தவங்களன்னா இந்த ராஜாவுக்கு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கை தரம் நல்லா இருக்கும். ஏன்னா அந்த ராஜாவுடைய சப்போர்ட் இவங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் அவங்க தேவனுக்கு பயப்படாதவங்களன்னா ராஜாவுடைய எதிர்ப்பு இருக்கும். இந்த எலியா காலத்தில் எவ்வளோ எதிர்ப்பு இருந்துச்சுன்னு நமக்கு பைபிளில் ஆகாப் ராஜா இருந்தார். அப்போ என்னது, இவங்களுக்கு எதிராக தான் அவர் இருந்தார். அப்போ இவங்க வசதிகள், சூழ்நிலைகள், இவங்களுடைய நிலைமைகள் எல்லாம் எப்படி இருந்திருக்கும்? கஷ்டமான நிலைமைகள். ஆனால் கர்த்தர் எலிசா சொன்னதை அப்படியே சொல்லுவார். மழை பெய்யக்கூடாதுன்னா பெய்யாது, மழை பெய்யணுன்னா பெய்யும். அப்போ ராஜா கிட்ட போய் நிற்க சொன்னால் போவார். அப்படி அவங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலைகள். இந்த நாட்களில் சூனேம் அப்படின்ற ஒரு ஊருக்கு அவங்க ஆண்டவர் எங்கே சொல்கிறாரோ அங்கே போயிட்டே இருப்பாங்க. எலிசா அந்த தீர்க்கதரிசிகள், அந்த காலத்து தீர்க்கதரிசிகள் கர்த்தர் எங்கே சொல்கிறாரோ அங்கே போயிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க போகிறாங்க. சூனேமுங்கிற ஒரு ஊருக்கு போகிறாங்க. அவங்க கஷ்டத்தின் மத்தியில் கர்த்தருடைய ஊழியத்தை உண்மையாக செய்கிறவங்க. அந்த சூனேமுங்கிற ஊருக்கு அவங்க அடிக்கடி அங்கே போகும்போது அங்கே அந்த ஒரு பெண், அவங்க பேரே எழுதப்படல, அவங்க பேரே என்ன தான் கொடுத்துருக்கு? சூனேமியாள் தான் கொடுத்துருக்கு. அப்போ அவங்க அந்த ஊரில் போகும்போது அடிக்கடி போகிறதுனால அந்த ஸ்திரீ அவங்க பார்க்குறாங்க, இந்த பக்கமாக நம்ம பக்கமாக போகிற இவர் ஒரு தீர்க்கதரிசி போல் தெரியுதே. இப்போ இந்த தீர்க்கதரிசியை நம்ம வீட்டில் கூப்பிட்டு சாப்பாடு கொடுப்போம். யார்கிட்ட சொல்கிறாங்க? அவங்க புருஷன்கிட்ட சொல்கிறாங்க. உடனே அவரும் என்ன செய்கிறாரு? சரி அவங்க சொல்லி சம்மதிக்கிறாரு. அப்போ 2 பேர் தான் பார்த்துருப்பாங்க, ஆனால் அந்த ஸ்திரீ தான் பார்க்குறாங்க. அப்போ சாப்பாடு கொடுக்குறாங்க. அப்போ பார்த்தா சாப்பிட்றாரு, போகிறாரு. ஆனால் இவங்க அடிக்கடி வர்றாங்களே நம்ம ஊருக்கு, இவங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்யணும்னு யார் சொல்கிறா? அந்த ஸ்திரீ சூனேம் அந்த அம்மா சொல்கிறாங்க. இவங்களுக்கு என்ன சொல்லியிருக்கு? அங்கே இருந்த அவங்க பேர் கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ. அப்படின்னா நம்ம ஊர் மொழியில் என்ன சொல்லலாம்? ஒரு பணக்கார ஸ்திரீ. யார்? ஒரு பணக்கார பெண். அவங்க வீட்டு பக்கமாக அந்த தீர்க்கதரிசிகள் போடுறாங்க, வர்றாங்க, ஊழியம் செய்கிறாங்க. அப்போ அந்த பணக்கார பெண் என்ன செய்கிறாங்க? போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். எப்படி? கெஞ்சி, ஐயா வாங்க, கண்டிப்பாக நீங்கள் எங்கள் வீட்டில் சாப்பிடணும் அப்படின்னு கேட்கும்போது அங்கே வந்து தங்குவார்.
அப்போ இந்த அம்மா நினைக்கிறாங்க, இவங்க நம்ம வீட்டில் வந்து தங்குறாங்களே, இப்போ இவங்களுக்கு ஒரு வசதி செஞ்சு கொடுக்கணும். என்ன வசதி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணி 9ஆம் வசனத்தை பாருங்க. எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷன் இவர் பரிசுத்தவான். யார் அவர்? பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அதனால் நம்ம ஒன்று செய்வோமா? நிச்சயமாக நம்ம ஒரு ஆண்கிட்ட போய் இப்படி ஒரு பெரிய ப்ராஜெக்டை பண்ணும்போது உடனே ஓகே சொல்லிடுவாங்களா? நம்ம வீட்டில் சொல்லுங்கள். கொஞ்சம் கடினமான காரியம்தான், கடினமான காரியம். அந்த காரியத்தை அவங்க கணவனுக்கு விளக்கி சொல்கிறாங்க. விளக்கி சொல்லும்போது என்ன செய்கிறாங்க, மெத்தையின் மேல் அவங்க வீட்டு மாடியில் ஒரு அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையும் நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம். குத்து விளக்கு எதுக்காக? சாமி கும்பிட இல்லை. அப்போ என்ன இல்லை, கரண்டு இல்லை, விளக்குதில் தான், அந்த விளக்கில் தான் அவங்க பார்க்கணும். அப்போ பாருங்கள், கேண்டில் கொடுக்கல, சின்ன விளக்கு மண்ணெண்ணெய் விளக்கு கொடுக்கல, நல்ல பெரிய குத்து விளக்கை கொடுத்து அவரை எப்படி உபசரிக்கிறாங்க. குத்து விளக்கம் வைப்போம், அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே வந்து தங்கலாம். அப்போ என்ன செய்கிறாங்க, சும்மா வந்துட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்து போனவர் இப்போ என்ன செய்கிறாரு, வந்து 2 நாள் கூட அவர் தங்க முடியுமா? முடியாதா? தங்கி நல்ல சுகமாக ஆண்டவருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு அறிவித்து சொல்ல வேண்டிய இடங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லி அப்படி அந்த இடத்தை விட்டு கடந்து போகிறவராக காணப்படுகிறாரு. இப்போ இவர் என்ன செய்கிறாங்க, இவங்க பரிசுத்தமான வீடை கட்டி வைக்கிறாங்க. இவங்க வந்து போகும்போது இவருக்கு இப்போ நமக்கு ஒருத்தர் யாராவது நல்லா ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்வோம் சொல்லுங்கள்? என்ன செய்வோம்? பதில் செய்வீங்களா செய்ய மாட்டிங்களா? நல்லா அவங்க எப்போமா நமக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, செய்வீங்களா செய்ய மாட்டிங்களா? என்ன சொல்லுங்கள்? செய்வோம். அதே மாதிரி இவர் யோசிக்கிறாரு, இவர் ஒரு பரிசுத்தவான், தேவனுடைய மனுஷன், தேவனுடைய நாமத்தினால எதை கேட்டாலும் ஆண்டவர் என்ன செய்வார், இவருக்கு தருவார். இதெல்லாம் தெரிஞ்சு இவர் என்ன செய்கிறாரு, யோசிக்கிறாரு. வேலைக்காரனை பார்த்து கேட்குறாரு, நம்ம இங்கே வந்து தங்குறோம், நம்ம இவ்வளவு வசதியாக அந்த அம்மா நம்ம உட்கார வச்சுருக்காங்களே, நல்லா சாப்பாடு போடுறாங்களே, இவங்க வீட்டில் ஏதாவது குறை இருக்கான்னு நீ பார்த்துட்டு வா, இருக்கான்னு கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது என்ன நடக்குது, அவங்க ஒரு ஆண்டவர் அவரை கூப்பிட்டு கேட்குறாங்க. கூப்பிட்டு கேட்டப்போ இல்லை நான் நல்லா தான் இருக்கிறேன்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. அப்போ அவர் வேலைக்காரர் சொல்கிறாரு, இல்லை அவங்களுக்கு குழந்தை இல்லை, அவங்க கணவரும் நல்ல பெரிய மனுஷன்தான், வயசானவங்க, ஆனால் குழந்தை இல்லை அப்படின்னு சொன்ன உடனே என்ன செய்கிறாங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த எலியா சொல்கிறாரு, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நான் திருப்பி வருவேன், நீ அப்போ ஒரு குழந்தைய வச்சிருப்ப. அல்லேலூயா. எல்லாம் கைதட்டி அல்லேலூயா சொல்லுங்க, கரங்களை தட்டுங்க. இவ போய் குழந்தை கேட்டாளா? இல்லை, இவ அவங்களுக்கு உபசரணை தான் பண்ணான். இவளுக பணத்தினால, இவளுக பொருள்னால கனப்படுத்தினால இப்போ என்ன கிடைச்சிச்சு, குழந்தை கிடைத்தது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ இவ கேட்காத ஆசீர்வாதத்தை யார் தர்றது, அவரே தர்றாரு. அப்போ கர்த்தருக்காக நம்ம செய்யும்போது நமக்கு என்ன தேவைன்னு யாருக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும், கர்த்தரே நமக்கு தருவார். அப்போ பாருங்கள், அந்த குழந்தை ஒரு குறிப்பிட்ட நாள் வருது, அப்புறம் அந்த பிள்ளைக்கு வியாதி வருது, மரித்து போகுது, ஆனால் சாவு கொடுத்தாரா? இல்லை. அப்போ அந்த அம்மாவை பாருங்கள், அவங்க எவ்வளவு பணக்காரியாக இருந்திருப்பாங்க, செல்வம் பிடிச்ச அம்மாவாக இருப்பாங்க. ஆனால் ஒரு சந்ததி இல்லைன்னா அந்த செல்வம் எல்லாம் யாருக்கு சேரும் சொல்லுங்கள்? யாருக்கு தெரியாது, அவங்க சொந்த பந்தத்துக்கு தான் போனோம். ஆனால் இப்போ யார்? கைத்தட்டி எல்லாரும் கர்த்தரை துதிங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். என்ன செய்கிறாரு, அவங்களுக்கு ஒரு சந்ததியை கொடுக்குறாரு. அப்புறம் அந்த சந்ததியின் மூலம் அவங்க இப்படி இருந்து நீங்களே கற்பனை பண்ணுங்க. குழந்தையே இல்லை, தனியாக இருக்கிறான், அந்த வீட்டில் ஒரு குழந்தை கிடைக்குது, அந்த குழந்தை வளரும்போது எப்படி இருக்கும், அவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷத்துக்குரியவங்களாக அவரை மாற்றுறார். அப்போ நம்ம பைபிளில் நிறைய காரியங்களை பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, இதை பேதுரு வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, இயேசுக்கிட்ட வந்து கேட்குறாரு. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 28-29 வசனத்தில் சீஷர்கள் ஆண்டவரோட உட்கார்ந்துருக்கும்போது ஒரு கேள்வி கேட்குறாரு பேதுரு. சொல்லுங்கள், வாசிங்க 19 மத்தேயு, எல்லாரும் எடுங்க. அல்லேலூயா. பேதுரு ஆண்டவரை பின்பற்றி வர்றார். யார்? பேதுரு மட்டுமில்லை, சீஷர்கள் 12 பேர், இன்னும் திரளான கூட்டம் பின்பற்றி வர்றாங்க. ஆண்டவர் உபதேசம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க.
அவங்க ஆண்டவர் செய்கிறத அவங்களும் செய்கிறாங்க, செய்ய வைக்கிறாரு. திடீரென்ட்டு பேதுருக்கு ஒரு யோசனை வருது, நம்ம இவ்வளவெல்லாம் பின்பற்றி ஆண்டவரை பின்பற்றி வரோம் இல்லை, நமக்கு என்ன கிடைக்கும்? நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சிருக்கிறீங்களா? நம்ம ஆண்டவரை பின்பற்றுறோம்ல, நமக்கு அதனால் என்ன கிடைக்குது சொல்லுங்கள். யாராவது யோசிச்சிருக்கிறீங்களா? ஆமாம், நித்திய ஜீவன். அவங்க அப்படி அதை தான், அந்த யோசனை தான் அவருக்கும் வருது. வலையை வச்சுருந்தாரு, வலையை விட்டுட்டு இயேசு சொன்ன உடனே வந்துட்டார். இப்போ நான் ஆண்டவரே உங்கள் பின்பற்றி நாங்கள் வந்தேன் இல்லை ஆண்டவரே, எங்களுக்கு என்ன கிடைக்குன்னு கேட்குறாரு. 28ஆம் வசனத்தை எல்லாருமே வாசித்து பாருங்களேன், எவ்வளோ பெரிய அற்புதம்னு பாருங்கள். 19ஆம் அதிகாரம். இன்னைக்கு நம்ம அவர் என்ன கேட்டிருப்பார், இந்த உலகத்தில் இந்த இயேசுக்கு அப்புறம் நமக்கு வாழ்கிறதுக்கு ஒரு வீடு கிடைக்குமா, இல்லை நல்ல ஒரு தொழில் கிடைக்குமா, இல்லை ஒரு வருமானம் தான் அவர் என்ன செஞ்சுருப்பார், எதிர்பார்த்து கேட்டிருப்பார். நம்ம அப்படி தான் செய்வோம். நிறைய நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் போனால் என்ன கேட்போம், ஆண்டவரே எனக்கு இது வேணும், இது வேணும், இது வேணும், அப்படியே ஒரு லிஸ்ட்டு கொண்டு போகிறோமா, ஒரு லிஸ்ட்டை வச்சு அந்த லிஸ்ட்டை எல்லாம் ஆண்டவர்கிட்ட என்னது பெட்டிஷன் கொடுத்த மாதிரி கொடுத்துருவோம். அதே மாதிரி தான் பேதுரும் இருந்திருப்பார். அப்போ ஆண்டவர் என்ன அவர் சொல்கிறார் பாருங்க, அதற்கு இயேசு மறுஜன்ம காலத்திலே, அதை எல்லாரும் நீங்கள் வாசிச்சு பாருங்க, மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் ஆண்டவரை பின்பற்றும் போதே என்ன கிடைக்குமா, இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள். எல்லாம் கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. பைபிளில் ஒரு வசனம் வரும், இம்மைக்காக மாத்திரம் கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாக இருந்தால் எல்லா ஜனங்களை காட்டிலும் பரிதபிக்கக்கூடியவர். இந்த உலகத்தில் எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு திருமணமாகல ஒரு நல்ல கணவன் கிடைப்பானா, நல்ல அழகான ஒரு கணவன் கிடைப்பானா, எனக்கு என்னது நல்ல வீடு கிடைக்குமா, இப்படி தான் நம்ம மைண்ட் போயிட்டே இருக்கோம். ஆண்டவர் எங்கே வரைக்கும் நம்ம குறித்து சித்தம் வச்சுருக்காரு, பரலோகம் வரைக்கும் திட்டம், மறுஜென்மம் வரைக்கும் நமக்கு ஆண்டவர் பரலோகத்தில் பொக்கிஷம். இதுதான் பரலோகத்தில் அவர் சேர்க்குற பொக்கிஷம். என்ன கிடைக்குமா பாருங்கள், இஸ்ரவேலின் அவர் இயேசு எப்படி இருக்கிறாரு, ராஜாவா பரலோகத்தில் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த சிங்காசனத்தில் சுற்றி இப்போ எந்த சிங்காசனம், நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்குறோம் 24 சிங்காசனங்கள். ஆனால் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை எல்லாம் படிங்க, இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் இயேசு ராஜாவாக இருக்கிறாரு. இப்போ இவங்க யாரு சொல்லுங்க, நியாயம் தீர்க்கிறவர்களாக உட்கார்ந்துருப்பீங்களா? அப்போ நியாயம் தீர்க்கிறவர் யாரு? ஆமாம், அந்த அதிகாரத்தை யாருக்கு தர்றாரு, சீஷர்களுக்கு. அப்போ நம்ம அவர்களை உண்மையிலேயே எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக, இப்போ நம்ம பாருங்க, வேலைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? ஒரு நாள் கூட லீவ் எடுக்காமல் போவோம். அதே மாதிரி ஏன் போகலைன்னா என்ன நடக்கும், கேள்வி கேட்பாங்க, சம்பளத்தை பிடிப்பாங்க, இவ்வளவு இருக்குது. அதே நேரத்தில் தேவனுடைய ஆலயத்துக்கு அதே மாதிரி வர்றோமா, எவ்வளோ உற்சாகமாக போய் வெளியே வேலை செய்ய போனால் எப்பயாச்சும் என்ன முடியலைன்னு உட்காந்துருப்பீங்களா கேட்குறேன், வேலைக்கு போகிறவங்கள்ட்ட முடியாது. ஆனால் ஆராதனைக்கு வந்தால் எப்படி உட்காந்துருப்போம், வேலையெல்லாம் செஞ்சு களைச்சி போய் தூங்கலாம் போல். சத்தம் உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்கும் போது என்ன செய்யும், எல்லாம் நமக்கு உள்ள இருக்கிற வியாதி கூட நீங்கி போவோம். நம்ம அதுக்கு கூட நம்மளை அர்ப்பணிக்க முடியலை. அதே நேரத்தில் அவங்கள பாருங்கள், ஆண்டவர் என்ன, அவங்களுக்கு என்ன பலன் கிடைக்குது, 12 சிங்காசனத்தில் உட்கார்ந்துருந்து யார் ஆள்றாங்க, யாருக்கு நியாயம் செய்கிறாங்க, கோத்திரத்துக்கு ஆள். கோத்திரம் யார், 12 சிங்காசனங்களின் வீற்றிருப்பார்கள். அப்போ என்னது, இந்த உலகத்தில் கர்த்தருடைய நாமத்துக்காக விட்டதுக்கு என்ன கிடைக்குமா சொல்லுங்க, அந்த வசனத்தை சொல்லுங்களேன். 100 மடங்கு. எத்தனை மடங்கு எல்லாரும் சொல்லுங்க, 100 மடங்கு ஆசீர்வாதம் இந்த உலகத்தில். அப்போ நம்ம கர்த்தருக்காக எது எல்லாம் கொடுக்குறோமோ அது எல்லாத்துக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, 100 மடங்கு பலன் பரலோகத்தில் வச்சுருக்காரு. எல்லாம் கரங்களை தட்டுங்க, எல்லாம் கரங்களை தட்டுங்க. ஆமென். அடுத்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலேருந்து 2. யோப்பா பட்டணம்ன்ற ஒரு ஊர். அந்த ஊரில் என்ன நடக்குது, யார் இருந்தது, தொற்காள்ன்றவங்க. அவங்க யார்,
தொற்காள் அவங்க யார்? அவங்க ஒரு சிஷின்னா யார்? இயேசுவை பின்பற்றினவங்க, இயேசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சவங்க, இயேசுடைய வார்த்தையின்படி நடந்தவங்க. அவங்க என்ன செய்வாங்களாம்? நற்கிரியைகள் செய்து. என்ன செய்வாங்க? நற்கிரியைகள்னால் என்ன செஞ்சுருக்காங்க அவங்க? இந்த வசனத்தில் சொல்லியிருக்கு, விதவைகள் எல்லாரும் அங்கே ஒரு நாள் இறந்து போயிடுறாங்க, மரித்து போயிடுறாங்க. ஆனால் அங்கே என்ன நடக்குது? மரித்தவங்களை அவங்களால அநேக நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்றவங்களுக்கு அவங்கள இழக்கிறதுக்கு மனமில்லை. என்ன இல்லை? விருப்பம் இல்லை. பாருங்க, அவங்க என்ன செய்வாங்களாம்? அங்கிகள், வஸ்திரங்கள் இதையெல்லாம் செய்து எல்லாருக்கும், ஏழைகளுக்கு, விதவைகளுக்கு, தேவை உள்ளவங்களுக்கு கொடுத்துட்ருக்குறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவங்க வியாதிப்பட்டு மரிச்சிட்டாங்க. மரிக்கும்போது என்ன நடக்குது? விதவைகள் எல்லாரும் அழுகிறாங்க. இப்போ யார் வர்றது? பேதுரு வர்றாரு. பேதுரு எங்கே இருக்கிறாரு? அந்த வீட்டுக்கு சமீபத்தில் ஒரு ஊரில் இருக்கிறாரு. அதனால் பேதுருக்கு ஆள் சொல்லி அனுப்புகிறாங்க. பேதுரு அப்போ ஆண்டவருக்காக வல்லமையான ஒரு ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கும்போது அவருக்கு ஆள் அனுப்புகிறாங்க. அப்போ ஆள் அனுப்பி பேதுரு வர்றாரு. பேதுரு வந்த உடனே யார் தொற்காளா பார்த்து பேசினாங்க? இல்லை. அந்த விதவைகள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க? அவங்க என்ன செய்கிறாங்க? அழுது, விதவைகள் எல்லாரும் 39ஆம் வசனத்தை பாருங்கள். விதவைகள் எல்லாரும் அழுது தொற்காள் தங்களுடனே கூட இருக்கல. அந்த வசனத்தை வாசிங்களேன். செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து. யார்கிட்ட போய் இதுன்னு காமிக்கிறாங்க? அவங்க போய் யார்? இவங்க உறவினர்கள்னோ இல்லை சகோதரினோ பைபிளில் சொல்லப்படலை. யார்? நன்மைகளை பெற்றவங்க செத்த உடனே நின்று அழுது இதை யார்கிட்ட காமிக்கிறாங்க? இதை காமிச்சு அழுகிறாங்க. இதெல்லாம் எங்களுக்கு செஞ்சு தந்தவங்க இவங்க செத்து போயிட்டாங்க. அப்போ என்ன நடக்குதாங்க பாருங்கள். பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து. ஆமாம், அவங்க மரித்தது மட்டும் இல்லை, இப்போ என்ன செஞ்சாச்சு? 37ஆம் வசனத்தில் பார்க்குறோம். எங்கே வச்சுருக்குறாங்க? குளிப்பாட்டி. எதுக்காக குளிப்பாட்டி இருக்கிறாங்க சொல்லுங்கள்? அடக்க ஆராதனைக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ என்ன செய்யணும்? போகணும், ஊர்வலம், பாடையை தூக்கிட்டு ஊர்வலம் போகணும். அதுக்குன்னு ரெடியாக இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் பேதுரு வர்றாரு. அப்போ என்ன செய்கிறாங்க? கட்டில் கடத்தி வச்சுருக்கிறாங்க. விதவைகள் எல்லாம் நன்மை பெற்றவங்க எல்லாரும் அழுகிறாங்க. கொண்டு அவங்க காமிச்ச ட்ரெஸ்ஸெல்லாம் கொண்டு காமிக்கிறாங்க. அப்போ பாருங்க, பேதுரு என்ன செய்கிறாரு? முழங்கால் படிக்கிட்டு பிரேதத்து பக்கமாக நின்று ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவரே, இவ்வளவு வீருக்கு இவ்வளவு நன்மை செய்த அம்மா, இந்த அம்மா இன்னும் இருந்தால் என்ன செய்வாங்க? நன்மை செய்வாங்க. ஆண்டவரே, இவங்க உயிரை மறுபடியும் தாங்கன்ட்டு ஜெபம் பண்ணுறாரு. நடக்குமா? இது நடந்திருக்கு. இங்கே பாருங்க. அப்போ என்ன நடக்குது? தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து. அல்லேலூயா, கரங்களை தட்டுங்க எல்லாரும். என்ன செய்கிறாங்க? கண்களை திறந்து வசனத்தை கேளுங்க. கேட்கும்போது நமக்கு என்ன செய்யும்? நம்ம வசனத்தின் ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிக்க முடியும். அப்போ என்ன செய்கிறாங்க? கண்களை திறந்து யார் பக்கமாக உட்கார்ந்துருக்குறாங்க? பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். உட்கார்ந்திருந்தோடனே என்ன செய்கிறாங்க? அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி, பரிசுத்தவான்கள், விதவைகள் அங்கே இருக்கிறதான எல்லாரையும் கும்பிட்டு காமிக்கிறாரு. அப்போ அழைத்து அவளை உயிரோடு உள்ளவளாக அவர்களுக்கு முன்பாக நிறுத்துகிறார். அப்போ இவள் செய்த நற்கிரியைகள், நன்மைகள் என்ன நடக்குது? இப்போ அவங்க செத்துப்போன உயிரையே திரும்ப கொண்டு வந்துருச்சு. பாருங்கள், கர்த்தர் செய்கிற நன்மை. அதில் பார்த்தா அந்த ஒரு பிள்ளை இல்லாதவங்களுக்கு, வாரிசு சுதந்திரமே இல்லாதவங்களுக்கு சுதந்திரமாக குழந்தையை கொடுத்து அவங்கள வாழ்ந்திருக்க பண்ணுறாரு அந்த தீர்க்கதரிசி. அவர் செய்த நன்மை, பெற்றுக்கொண்ட நன்மைக்காக. இவளை பாருங்கள், இவன் பரிசுத்தவான் என்ன செய்கிறாரு? இவ செய்த நன்மைக்காக அந்த எல்லாரும் உட்காந்து அழுகிறத பார்த்து பேதுரு என்ன செய்கிறாரு? உயிரோட எழுப்பி உட்கார வைக்கிறாரு. அப்போ என்ன நடக்குது பாருங்க. எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். என்ன செய்கிறாங்க? மற்றவங்களுக்கு நம்ம செய்கிற நற்கிரியைகள் நமக்கு என்ன தரும்? சமாதான வாழ்க்கை தரும், நீடித்த வாழ்க்கையை தரும். நம்ம மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்?
நன்மை செய்கிறவர்களாக, சிறுமைப்பட்டவர்களுக்கு, எளியவர்களுக்கு, ஏழைகளுக்கு, உபத்திரவப்படுறவங்களுக்கு நம்ம நன்மை செய்கிறவர்களாக காணப்படணும். அப்போ நமக்கு வர்ற எல்லாமே நமக்குன்னு வச்சிருக்க கூடாது. அப்போ ஆண்டவர் இன்னும் ஒரு மனிதனை குறித்து பார்க்க போகிறோம். சகேயு. சகேயு அவர் நன்மை செய்தவர்னு சொல்லப்படல. லூக்கா 19 அதிகாரம் 3 வசனத்தை வாசிங்க. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், பைபிள் படிக்கிற எல்லாருக்குமே தெரியும். சகேயு யார்? ஒரு ஆயக்காரன். அவர் யார் தான்? அவருடைய பேர் என்னது? அவங்க சொல்லுவாங்க பாவியான மனுஷன். சகேயு யார் தான்? பாவியான மனுஷன் தான். ஆனால் அவனுக்கு ஒரு ஆசை, இயேசுவை பார்க்கணும். சரி, இவர் செய்த நற்கிரியை இங்கே புகழப்படலை. ஆனால் அவன் இயேசுவை பார்த்து சந்தித்த பிறகு அவன் செய்கிற கிரியைகள் தான் இங்கே சொல்லப்படுறது. அப்போ இவன் என்ன செய்யறதா? போய் திரளான ஜனக்கூட்டம், எத்தனை பேர் போயிருப்பாங்க? எப்படியும் ஒரு 10,000 பேர் கூட போயிருக்கலாம். ஏன்னா இயேசுவை சூழ்ந்து அப்படி தான் ஜனங்கள் இருந்தாங்கன்னு நம்ம படிக்கிறோம். இவ்வளவு கூட்டம். இதில் சகேயு யார்? அவர் ஒரு குட்டையான மனுஷன். இவருக்கு என்ன ஆசை? இந்த இயேசுவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை போகிறாரு. கூட்டத்தில் போய் நிற்கிறாரு. ஆனால் என்ன செய்ய முடியல, இவரால் பார்க்க முடியலை. உடனே என்ன செய்கிறாரு? இவன் வரி வசூல், அதாவது இன்கம் டேக்ஸ் கலெக்டர்னா நம்ம ஊரில் எப்படி இருப்பார்? ரொம்ப ஏழையாக இருப்பாரா? பணக்காரனாக இருப்பார். பெரிய பணக்காரன் தான். இது ஒரு பெரிய பணக்காரன் இப்படி இயேசு போகிறாருன்னு கேள்விப்படுறான். அவன் என்ன செய்கிறான்? ஓடி போய் மரத்து மேலே ஏறுறான். இது ஒரு ஒரு சந்தோஷமான சம்பவமா இல்லை அவனுக்கு அது சிரமமான சம்பவமா? சொல்லுங்கள். கஷ்டமான காரியம்தான். ஆனால் அவனுக்குள்ள ஒரு ஆசை வந்துச்சு, எப்படியாவது இயேசுவை தான் பார்த்துடணும் அப்படின்னு ஓடி போய் ஏறி அந்த மரத்து மேலே ஏறி உட்கார்ந்துருக்கிறாரு. அவனுக்கு எப்படியாவது இயேசுவை தான், இப்படி இவ்வளோ பெரிய அற்புதங்களை, அதிசயங்களை, அடையாளங்களை எல்லாம் செய்கிறாருல்ல, இவ்வளோ போதனை பண்ணுறாரு, இவரை சூழ்ந்து இவ்வளவு ஜனங்கள், அவன் ரட்சிப்பு கிடைக்கும்னு நினச்சி போனானா? இல்லை தனக்கு விடுதலை கிடைக்கும்? இல்லை, பார்க்கறதுக்காக தான் போகிறேன். பாருங்கள், உடனே அந்த திரள் கூட்டம், ஆயிரம் ஜனங்கள் மத்தியில் எப்படி இயேசு சகேயுவை பார்க்க முடியும்? யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்க்குறீங்களா என்னையாவது? அப்போ ஆண்டவர் எதை பார்த்தாரு? சகேயுடைய இருதயத்தை பார்த்தார். என்ன பார்த்தாரு? சகேயுடைய இருதயத்தில் இருந்த ஆசை, வாஞ்ச, அதை பார்த்து ஆண்டவர் என்ன செய்கிறாரு? மரத்துக்கடியில் போய் நிற்கிறாரு. மரத்துக்கடியில் போய் நின்றுட்டு என்ன செய்கிறாரு? அண்ணாந்து அவர் என்ன சொல்கிறாரு? சீக்கிரமாய் இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். எத்தனை பேர் கூட்டத்தில் போகிறாங்க. யார் வீட்டில் தங்க போகிறாரு? சகேயு வீட்டில். அப்போ பாருங்கப்பா, அவனுக்கு ஒரே சந்தோஷம் தாங்க முடியல. அவன் எதிர்பார்க்கவே இல்லை. எதுக்காக தான் மரத்தில் ஏறினாய்? இவ்வளவு பெரிய மனிதனாகிய ஆண்டவர் நமக்கு தெரியுமோ என்னமோ, இவரை பார்த்துடணும், இந்த ஒரு காரணத்துக்காக தான் போகிறேன். பாருங்க, உடனே சீக்கிரமாக இறங்கி வர்ற. இப்போ நம்ம மொழியில் அதை சொன்னால் எப்படி சொல்கிறாங்க? இது அசிங்கமானதா இல்லை ஒரு மகிமையானதா, கனத்துக்குரியதா? ஒரு தன்னை தாழ்த்தி தன்னை முழுமையாக அவன் என்ன செய்கிறான்? அந்த அந்த தன்னை மற்றவங்க கேவலமாக பேசுவாங்க, அதெல்லாம் அவன் யோசிக்கவே இல்லை. கேவலமாக பேசுவாங்க, சொல்லுவாங்கன்னு. அப்படி அவன் அவனுடைய இருதயத்தை ஆண்டவர் பார்த்தாரு. உடனே என்ன செய்கிறான் பாருங்கள். இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நான் உன் வீட்டில் தங்க வர்றேன், இவ்வளோ தான் ஆண்டவர் சொன்னார். அவன் உடனே என்ன செய்கிறான்? சந்தோஷத்தோட கூட்டிகிட்டு போகிறேன். சந்தோஷத்தோடு கூட்டிகிட்டு போகிறது அது மட்டுமா செஞ்சான் பாருங்கள். என் ஆஸ்தியில் பாதி என்ன செய்வானா? என் ஆஸ்தியில் பாதியை நான் கொடுக்குறேன். யாருக்கு கொடுக்குறேன்? ஏழைகளுக்கு கொடுக்குறேன். பாருங்க, அப்போ இயேசுவை பார்த்த உடனே அவனுக்கு என்ன சுபாவம் வந்துருச்சு? சொல்லுங்க. கொடுக்கிற சுபாவம் வந்துச்சு. நம்ம இயேசுவை பின்பற்ற நமக்கு அந்த சுபாவம் வரணுமா வராதா? வரும், நிச்சயமாக வரும். உண்மையிலே மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு அவரை உண்மையாக பின்பற்றி நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க போகிற நமக்கு அந்த அப்புறம் அது மட்டுமா சொல்கிறாரு? என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். எவ்வளோ கொடுக்க போகிறாரா? பாதி. எவ்வளவு எப்படி சம்பாரிச்சாரோ என்ன செய்வாராம்? பாதியை. 4 வீடு இருந்தால் எத்தனை வீடை கொடுக்க போகிறேன்? 2 வீடை. 10 வீடு இருந்தால் இப்படி கொடுக்க போகிறேன். கொடுக்குறேன் ஆண்டவரே, பாதியை ஏழைகளுக்கு. அதுவும் யாருக்கு? ஏழைகளுக்கு. அப்புறம் இன்னும் பாருங்கள் என்ன சொல்கிறாரு? அநியாயமாய் வாங்கினதை 4 தனையா. எத்தனை மடங்கு? 4 மடங்கு திரும்ப கொடுக்குறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன நடக்குது அந்த வீட்டில்? ஆண்டவர் அவரை பார்த்து என்ன சொல்கிறாரு? அந்த வசனத்தை படித்து பாருங்க.
எஸ். ம். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்பான் துதிப்போம். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? இயேசு அவனை நோக்கி சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. யார் வீட்டுக்கு? சகேயு வீட்டுக்கு. அவன் வந்து பார்த்துட்டு போனதுனால இல்லை, அவனுடைய மனம் சொல்லுச்சுல, நான் யார்கிட்டையெல்லாம் அநியாயமோ வாங்கியிருக்கிறேனோ அது எல்லாம் எத்தனை மடங்கு? 4 மடங்கா திருப்பி கொடுக்க போகிறேன். இயேசு பார்த்த உடனே என்ன நடந்துச்சு? அவனுக்குள்ள தான் தவறெல்லாம் உணர்வடைகிறான், அதை அறிக்கையிடுறான். என்னது? திருப்பி தருகிறேன். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அந்த குடும்பத்துக்கு ரட்சிப்பு தர்றாரு. அவங்களாம் என்ன செய்கிறாங்க? அவனும் ஒரு ஆபிரகாமுடைய குமாரன். யாரா மாறுறான் பாருங்க? யூதர்கள் தான் ஆபிரகாமுடைய சந்ததி. இப்போ இந்த சகேயு ஆயக்காரனை யாரா மாற வேண்டிய ஆச்சு? ஆண்டவர் எங்கே சேர்க்கிறாரு? அந்த ஆபிரகாமுடைய சந்ததியோட கூட சேர்க்கிறாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதுவும் கர்த்தருடைய பிரியமில்லாத எதுவும் நம்ம என்ன செய்யக்கூடாது? அடுத்தவங்களுக்கு பொருளையோ அடுத்தவங்களுடைய பணத்தையோ நம்ம அபகரிக்க ஆசைப்படவே கூடாது. அது தேவனுடைய பார்வைக்கு பொல்லானது. அது மட்டுமல்ல, நமக்கு பரலோகத்தில் பொக்கிஷம் இப்போ ஆண்டோடைய பிள்ளையாக மாற அவனால் முடிஞ்சுது. ஒரு ஆயக்காரன் தேவனுடைய ஆயக்காரர்களும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லைன்னு ஒரு இடத்துல வரோம் பாவிகள். அப்போ இந்த ஆயக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற ஒரு மனுஷனாக மாறுற காரணம் என்னது? அவனுடைய இருதயத்தில் ஆண்டவர் தான் பெற்றுக்கொண்டதை எல்லாம் திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இருதயம் வந்தது. அப்போ கர்த்தருக்காக நம்ம உண்மையாக உத்தமமாக கொடுக்கறதுல இருக்கும்போது எந்த ஆசீர்வாதம்? பரலோக ஆசீர்வாதம், பூமியில் ஆசீர்வாதம். இன்னும் ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க போகிறோம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம். 1 ராஜாக்கள் எல்லாரும் எடுங்க, 17வது அதிகாரம். இங்கே ஒரு தீர்க்கதரிசி வர்றாரு. இப்போ இந்த பகுதியை நம்ம பார்க்குறோம். யார் இந்த தீர்க்கதரிசி? பேர் என்ன? எலியா. யார்? 17ஆம் அதிகாரம். அப்பொழுது எலியா 13ஆம் வசனத்தை சொல்லியிருக்கு. எலியா. முதல் நம்ம பார்த்தது யார்? எலிசா. இப்போ யார்? அவருடைய இருந்த சீஷர் இவர். எலிசா கூட இருந்த சீஷர் எலியா. இவர் என்ன செய்கிறாரு? இந்த காலத்தில், இந்த தீர்க்கதரிசியின் காலத்தில் தேசம், அதாவது யூதர்கள், இஸ்ரவேலர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறாங்க? பாவம் செய்து பாகால்களை வழிபட்டு தேவனை விட்டுட்டு தேவன் அல்லாதவைகளை பாகால்களை வழிபட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்போ அந்த பாகால்களை வழிபட்டு கொண்டிருக்கிறது நிமித்தம் என்ன நடக்குது? தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க தான் இந்த தீர்க்கதரிசிகள். அப்போ தீர்க்கதரிசிகளுக்கு அவங்களால என்னது? பயம், உறுத்துதல், ஒடுக்கம், அவங்க சுயாதீனமாக வாழ முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படி இருக்கும்போது தேசத்தில் என்ன நடக்குது? பஞ்சம் ஏற்படுது. பாகால் அவங்க இஸ்ரவேலருடைய நம்பிக்கை அப்போ அவங்க யெகோவா தேவனை விட்டுட்டு பாகால் தான் நமக்கு மழையை பெய்ய பண்ணுது, பாகால்னால தான், பாகால்னா விக்கிரக தெய்வங்கள் நமக்கு மழையை பெய்ய பண்ணுது, அவங்களால தான் நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க. அந்த நம்பிக்கையில் இருக்கிற நாட்களில் என்ன நடக்குது? இந்த தீர்க்கதரிசி சொல்கிறாரு, என்னுடைய வாக்கில் படி இல்லாமல் மழை பெய்யவே பெய்யாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ 3 வருஷம் 6 மாதம் அந்த பஞ்சம் உண்டாயிற்று. பயங்கரமான பஞ்சம் தேசம் முழுவதும். அதுக்கு முன்னால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இந்த எலியா தீர்க்கதரிசியை ஒரு நீரூற்றண்டையில் உட்கார வச்சு, எதுக்காக? எசபேல், அதாவது ஆகாப்புக்கு பயந்து அவன் கொன்றுவேன்னு சொல்லியிருக்கான். இவங்க ஒரு நீரூற்றண்டையில் ஆண்டவர், நீ போய் அங்கே இரு, நான் உனக்கு சாப்பாடு தரேன்றார். அப்போ என்ன நடக்குது? அங்கே காலையும் மாலையும் கொண்டு அவருக்கு ஒரு காகம் கொண்டு அப்பம் கொடுக்குது. ஆனால் அந்த நீரூற்று தண்ணி வற்றி போகுது. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ போய், அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. 9ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு, நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. எங்கே போகிறாரு? சொல்கிறாரு, சாரிபாத்துக்கு போ, அங்கே போய் தங்கியிரு, நான் அங்கே ஒரு விதவைக்கு கட்டளை இட்டேன். நீ போன பிறகு கட்டளை இடலை, என்னது? கட்டளை இட்டேன், நீ போய் அங்கே போய் தங்கியிருன்னு சொன்னார். அதே மாதிரி அவர் என்ன செய்கிறாரு? அந்த சாரிபாத்துக்கு போகிறாரு. போய் அங்கே போய் தங்குறாரு. அங்கே பார்க்குறாரு, அங்கே என்ட்ரன்ஸ் உள்ளே போகும்போது ஒலிவ மாஸ்டலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிட்டு இருக்கிறான். எதுக்காக?
அப்பம் சுடுறதுக்காக. விதவை ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? விதவைக்கு கட்டளை இட்டேன். இப்போ இங்கே யார் இருக்கிறா? விதவை வெறுகு பொறுக்கிட்டு நிற்கிறாங்க. அப்போ தெரிஞ்சிச்சு தேவன் சொன்ன மனுஷி இவ தான் தெரிஞ்சு சொல்கிறாரு. கூப்பிட்டு சொல்கிறாரு, எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, அவங்கள்ட்ட தண்ணி இருந்திருக்கு போல். இவரே அந்த ஆற்றில் தண்ணி வற்றி தான் இங்கே வந்தவர். அப்போ தண்ணிக்கு கூட கஷ்டம் இருந்த நாள் தான். தண்ணி புல் எல்லாம் ராஜா கொண்டு தேடி ஆத்தங்கரையெல்லாம் ஓடினவங்க தான். அப்படிப்பட்ட சம்பவம் அந்த காலத்தில் இந்த விதவை ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காரு? போஷிச்சிருக்காரு, தண்ணி கொடுத்துருக்குறாரு அவளுக்கு. அப்போ இந்த அம்மா என்ன செய்கிறாங்க, பாத்திரத்தில் தண்ணி கொண்டு வர்றதுக்கு சரி தண்ணி தானே கேட்குறாரு, எடுத்துகிட்டு வருவேன்னு போகிறாங்க. அப்படி அவங்க டேன் பண்ணும்போது அவர் கூப்பிட்டு கேட்குறாரு, அப்படியே கொஞ்சம் அப்பம் கொண்டு வா, எனக்கு கொஞ்சம் அப்பமாக உன் கையில் கொண்டு வா அப்படின்னு கேட்குறாரு. கேட்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்க, 12ஆம் வசனத்தை எல்லாரும் வாசித்து பாருங்களேன். பானையில் ஒரு பிடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் இடத்துல ஒரு அடையும் இல்லை. இப்போ அதை என்ன செய்கிறாங்களா, நானும் என் குமாரனும் சாப்பிட்டு அடுத்த பாருங்க என்ன சொல்கிறாரா, செத்து போக அது எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துறதுக்கு 2 வெறுகு பொறுக்க வந்தேன் அப்படின்னு அவங்க உள்ள இருக்கிற நிலைமையை சொல்கிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பாருங்க. தேசத்தில் தேவனுடைய ஜனங்கள், தேவனால் செழிப்பான தேசத்தில் கொண்டு போகப்பட்ட ஜனங்கள் தேவனை விட்ட போது அவங்களுக்கு நடந்தது என்னது? அந்த தேசம் முழுவதும் குழந்தைய அவங்க வெட்டி சாப்பிட்ற அளவுக்கு சமாரியாவில் பஞ்சம் உண்டாயிட்டு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த அளவு பஞ்சம். காரணம் என்னது? தேவனுடைய பிள்ளைகள் தேவனை மறந்து அவங்க இஷ்டப்படி கர்த்தரை விட்டு வழிபட தொடங்கினாங்க. அவங்க இஷ்டப்படி வாழ தொடங்கினாங்க. தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் எந்த ஸ்தானத்தில் நம்மளை வச்சிருக்கிறாரோ அந்த ஸ்தானத்தில் இருக்கணும். ஜெபிக்கிற நம்ம என்ன செய்யணும்? ஜெபத்தில் சோர்ந்து போகக்கூடாது. வேதத்தை வாசிக்கணும், கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். கர்த்தருடைய சபை கூடுதல்னா என்ன செய்யணும்? வேறு எல்லாத்தையுமே செய்வோம், சபை கூடுதலுக்கு மட்டும் லீவ். ஏன்னா கேட்க மாட்டாங்க. யார் கேட்டாலும் என்ன செய்வாங்க? கேட்டுட்டு விட்டுருவாங்க. ஆனால் வேறு எல்லாமே அப்போது இவங்க என்ன அப்படி இருந்த ஜனங்களுடைய நிலைமை பார்த்தீங்களா? இஸ்ரவேலர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவரை சபிக்க வந்த பீலையாம் என்ன செஞ்சுட்டு போகிறாங்க? அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆசீர்வதிக்க தான் செய்வான்ட்டு பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு போகிற நிலைமைக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் கர்த்தரை விட்டு தூரம் போனால் என்ன நடக்குது? சாபம். அப்போ பாருங்கள், இந்த அம்மா சொல்கிறாங்க, இவ்வளவு இருக்குது, இதை சாப்பிட்ணும், சாப்பிட்டுட்டு நாங்கள் அடுத்து என்ன சொல்லுங்கள்? செத்து போகிறோம், சாப்பிட போகிறோம், செத்து போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்பா என்ன செய்கிறாங்க? பயப்படாத, போய் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து. ஆனால் மொத அடை மகனுக்கு கொடுக்க சொல்லலை. யாருக்கு? எனக்கு கொண்டு வா, ஒரு சிறிய அடைய எனக்கு கொடு. அப்புறம் என்னது? உன் குமாரனுக்கும் நீயும் கூட. அப்போ அந்த தீர்க்கதரிசி யாரால தான் போஷிக்கப்படணும்? நம்மால தான் போஷிக்கப்படணும். அப்போ நம்ம படித்தோம், தீர்க்கதரிசிங்கிற நாமத்து நிமித்தம் தீர்க்கதரிசிக்கு கொடுக்குறவன் அதற்கு என்ன ஏற்ற பலனை அடைவான். இவங்க என்ன செய்கிறாங்க? அதே மாதிரியே செய்கிறாங்க. பாருங்கள் என்ன செய்கிறாங்க? கொண்டு வா. பின்பு 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இது கர்த்தர் தேசத்தின்மே அவன் சொல்கிறாரு, மழை பெய்கிற வரைக்கும் எண்ணெய் குறைவதும் இல்லை அப்படின்னு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அவங்க என்ன செய்கிறாங்க? போய் அந்த சொல்படியே செய்கிறாங்க. என்ன நடக்குது? அல்லேலூயா! எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை வாழ்த்துங்க, வாழ்த்துங்க. என்ன நடக்குது? கர்த்தர் எலியாவை வாசிங்க. என்ன எலியா அவர் சொன்னார்ல, நீ அதை செய், ஆனால் முதலாவது அடைய எனக்கு செய். அப்போ என்ன நடக்குது? அந்த வார்த்தையின்படியே பாருங்க, எத்தனை வருஷம் பஞ்சம்? 3.5 வருஷம் பஞ்சம். யார் வீட்டில் எல்லாம் பஞ்சம் சொல்லுங்க? ராஜா வீடு முதற்கொண்டு பஞ்சம். எல்லா குடிமக்கள் எல்லாருக்கும் பஞ்சம். நம்ம வேதத்தில் இது முழுவதும் நம்ம வாசிக்கிற இந்த ராஜாக்கள் இந்த பகுதிகளில் வரும். எல்லாருக்குமே பஞ்சம். இப்போ யார் வீட்டில் அப்பம்? விதவையின் வீட்டில் செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. ஹல்லேலூயா! அப்போ நம்முடைய கர்த்தருக்காக நம்ம செய்கிற எந்த காரியத்தினாலையும் இந்த பூமியிலையும் நமக்கு ஆசீர்வாதம், பரலோகத்தில் எப்படி இருக்கும்? ஆமேன். பாருங்க, பேதுருவை போல நம்ம என்ன செய்யலாம்? தேவனுடைய ராஜ்யத்தில் போகும்போது தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு ராஜாக்களாக ஆண்டவர் நம்ம எப்படி தெரிந்து கொண்டாரு? ராஜாக்களாக, ஆசாரியர்களாக.
எப்படி தெரிந்து கொண்டார்? எல்லாரும் சொல்லுங்க. ராஜாக்களாக, ஆசாரியர்களாக. இந்த பூமியில் இருக்கும்போதும் நம்ம அந்த வேத வசனத்தின்படி வாழும்போது, கர்த்தருக்கு கொடுக்கும்போது, கர்த்தருக்காக பிரயாசப்படும் போது, ஏழைகளுக்கு, சிறுமைப்பட்டவர்களுக்கு, எளியவர்களுக்கு, வறியவர்களுக்கு நம்ம செய்யும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இந்த பூமியிலையும் பலன் தர்றாரு. தேசத்தில் மழை கட்டளை இடுகிற வர மழை பெய்து அவங்க தானியம் விளைய வச்சு, மழை பெஞ்ச உடனே தானியம் வந்துருமா? தானியம் விளைய வச்சு விளைகிற வரைக்கும் என்ன செய்யல? இந்த அம்மா வீட்டில் எண்ணெயும் குறையில்ல, மாவும் குறையில்ல. அல்லேலூயா. அப்போ எலியாவின் சொற்படி செஞ்சாங்க, சொன்னபடியே நடந்துச்சு. அப்போ ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறாரு? கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கர்த்தருடைய நாமத்துக்கு நம்ம கொடுக்குற எல்லாமே எங்கே கிடைக்கும்? இந்த பூமியிலையும் ஆண்டவர் நமக்கு ஒரு குறைவும் வைக்க மாட்டார். பரலோகத்திலையும் நிறைவான ஆசீர்வாதத்தை தருவார். இந்த வசனம் நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எல்லாரும் எடுங்க, வாசிங்க. ஆமேன். எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை வாழ்த்துங்க, போற்றுங்க. ஆமேன், ஆமேன், ஆமேன். எங்கே பலன் கிடைக்கும் சொல்லுங்க? பரலோகத்தில். என்ன பலன் கிடைக்கும்? அவன் அவனுடைய கிரியைகளின் படி. கர்த்தருக்காக எவ்வளவு நம்ம வைராக்கியமாக வாழ்கிறோமா? பரிசுத்தமாக வாழ்கிறோமா? உண்மையாக வாழ்கிறோமா? கர்த்தருக்காக வாரி இறைக்கிறோமா? பிசினித்தனம் பண்ணுறோமா? பிசினித்தனம் பண்ணால் என்ன உண்டு சொல்லுங்க? வறுமை. வாரி இறைத்தா விருத்தி, ஆசீர்வாதம். அப்போ நம்முடைய தேவனுடைய கர்த்தர் அவருடைய கரத்தில் நம்ம என்ன செய்யணும்? பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்க்கணும். அப்போ சேர்க்கணும் பண்ணால் என்ன செய்யணும்? பரலோகத்தில் சேர்க்கணும் பண்ணால் நம்ம மனதார நம்ம நற்கிரியைகளை செய்கிறவர்களாக, கர்த்தருக்கு கொடுக்கிறவர்களாக, ஊழியர்களை தாங்குகிறவர்களாக, ஊழியத்தை தாங்குகிறவர்களாக, சிறுமைப்பட்டவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக. எனக்கு இருக்குது என் பணம், எனக்கும் என் பிள்ளைகளுக்கும். இப்படியே நம்ம சொல்லிட்டு இருந்தால் என்ன நடக்காது? அவங்களுக்கு உதவிய முடியாது. ஆண்டவர் ஒரு ஐஸ்வர்யவான் பார்த்த ஆண்டவர் ஒரு சம்பவம் சொல்லுவார். அவனுக்கு நிறைய தானியம் அந்த வருஷம் விளைஞ்ச உடனே அவன் சொல்கிறான், இவ்வளோ தானியம் எனக்கு விளைஞ்சிச்சு, இப்போ என்ன செய்வோன்ட்டு அவன் உட்காந்து ஐடியா பண்ணுறான். ஆண்டவர் நிறைய விளைஞ்சா இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் என்ன சொல்லி கட்டளை கொடுத்துருக்கிறாரு? தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை தேவனுடைய சமூகத்தில் கொண்டு சேர்க்கணும், ஏழைகளுக்கு கொடுக்கணும், விதவைகளுக்கு கொடுக்கணும், திக்கற்ற பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். இவ்வளவும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அது அவனுக்கு தெரியாமல் இருந்திருக்குமா? தெரிஞ்சாலும் அவர் என்ன நினைக்கிறாரு? இவ்வளோ தானியம் விளைஞ்சிச்சு, இந்த தானியத்தை என்ன செய்ய போகிறேன்? ஏன் குடோனை நல்ல பெரிய குடோனா மாற்றி அது ஃபுல்லாக அடைச்சி வச்சுட்டு ரொம்ப காலம் நான் உயிரோட இருந்து சாப்பிட போகிறேன் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆண்டவர் சொன்னார், மதிக்கேடனே, நீ இன்னைக்கு செத்து போனியன்னா நீ சேர்த்து வச்சதெல்லாம் யாருக்கு போகும்? யோசிச்சு பாருங்க. இதுதான் ஆண்டவர் நமக்கு வேதத்தில் கொடுக்கறதான சத்தியங்கள். பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கணும். சொல்லுங்க எல்லாரும், பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கணும். இந்த பூமியில் வைக்கிறது எல்லாமே. எத்தனை வீடு வச்சிருக்கிறீங்க? ஒரு வீடு இருந்தாலும் சரிதான். கண்ணை மூடின உடனே என்ன செய்யும்? நல்லா வீட்டுக்குள்ளே புதைக்க கூட மாட்டாங்க. சரியா? ஒரு சில ஊர்களில் எல்லாம் பார்க்குறோம் வீட்டுக்குள்ளே புதைக்கிறாங்கன்னு. நமக்கு அது கூட கிடையாது. எப்படா என்ன கேட்போம்? ஒருத்தவங்க அடக்கா இறந்து போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே அடுத்து என்ன கேள்வி கேட்பீங்க? சொல்லுங்க வேகமா. அடக்க ஆராதனை எப்போ? அதில் தான் எல்லாம் கவனமாக இருப்பாங்க. ஒன்றுமே நமக்கு கூட தரவே மாட்டாங்க. ஆனால் நம்ம சேர்த்தது எல்லாம் எங்கே இருக்கோம்? கர்த்தருக்காக, ஊழியத்து நிமித்தம், ஊழியத்துக்காக, சிறுமைப்பட்டவர்களுக்காக, ஏழைகளுக்காக, மற்றவங்களை வஞ்சிக்காமல் நம்ம வாழ்ந்ததுக்காக இதெல்லாம் எங்கே கிடைக்கும்? எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க. தேவ சமூகத்தில் உங்கள் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே, நான் இந்த பூமியில் வாழ்ந்தாலும், சொல்லுங்கள் வாய் திறந்து, பூமிக்கு உரியவள் அல்ல, பரலோகத்தில் எனக்கு ஆண்டவரே பொக்கிஷத்தை சேர்க்கிறவளாக, ஆமேன், சேர்க்கிறவர்களாக வாழ ஆண்டவரே ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே ஸ்தோத்திரம். என்னாலும் எங்களுக்கு நித்தியமான நிலையான நகரம் பரலோகத்தில் தான் இருக்கிறது. செய்கிற ஒவ்வொரு கிரியைகளுக்கும் தக்க பலனை பரலோகத்தில் நீங்கள் எங்களுக்கு தர்றீங்க. எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே பிசினித்தனம் பண்ணாத படிக்கு ஆண்டவரே அப்பா, என் கர்த்தர்க்கென்று நாங்கள் கொடுத்து அதன் நிமித்தம் ஏற்படுகிற அந்த விருத்தியை ஆமேன் இந்த உலகத்திலேயே நாங்கள்
அனுபவிக்கணும், மறுமையிலையும் அனுபவிக்கணும். இயேசுவின் நாமத்தினால எல்லாரும் தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் இதயத்தில் கை வச்சுக்கோங்க, நெஞ்சில் கை வச்சுக்கோங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் என் கர்த்தர் எனக்கு கொடுத்தது எல்லாம் ஆண்டவரே ஏழைகளுக்கு, சிறுமைப்பட்டவர்களுக்கு, வறியவர்களுக்கு, ஆண்டவரே அப்பா எங்கள் சபை விசுவாசிகளில் கஷ்டப்படுறவங்களுக்கு நாங்கள் கொடுத்து உதவுகிறவர்களாக, சபைக்கு உண்மையாய் நாங்கள் கொடுக்கிறவர்களாக, ஊழியத்தை தாங்குகிறவர்களாக, ஊழியக்காரர்களை நாங்கள் தாங்குகிறவர்களாக வாழ இயேசுவின் நாமத்தினால எங்களை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின்படி சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொன்ன வார்த்தையை நான் சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, சபைக்காக நீங்கள் கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தையின்படியே ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பார்க்குறீங்க. விருத்தி அடைகிறவர்களாக, வளர்ந்து பெறுகிறவர்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இந்த பூமியில் ஜனங்கள் மத்தியில் நீடித்த ஆயுளோடு பரிசுத்த வாழ்க்கையோடு தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்களாக சபையில் ஆண்டவர் இந்த சபை எங்களுக்கு கொடுத்த திட்டம் நிறைவேற எங்களை முழு சபையாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.